இந்த நாளிலும் கூட ஆண்டவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். இந்த 7வது மாதத்தில் துதி உபவாச கூடைக்கு வந்திருக்கிற என் ஜனங்களுக்கு சொல்லு, சங்கீதம் 29:11 படி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்னார். இந்த 7வது மாதத்திலும் வந்திருக்கிற நண்பு சகோதர சகோதரியே, உங்களுக்காக இந்த காலை வேளையில காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார். என்னோடு கூட அவர் பேசினார். எழுந்து அமரும் பொழுது அதிகாலையிலே கவனிங்கள், இந்த 29:11 தான் காட்டினார். இன்றைக்கு இந்த 7வது மாதத்தில் வந்திருக்கிற என் ஜனங்களை பார்த்து சொல்லு, இந்த 6 மாதம் நடக்கலே நினைக்க வேண்டாம். இன்றைக்கு என் ஜனத்திற்கு, பாருங்க யாரு, என் பிள்ளைகளுக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்திற்கு, என்னிடத்தில் தேடி வருகிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நான் பலன் கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு 3 வித ஆசீர்வாதத்தோடு கடந்து போக போறீங்க. 1 சமாதானம், 2வது ஆசீர்வாதம், 3வது பலன். தேவன் சொன்னார், உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறவர். அது மாத்திரமல்லையா, எத்தனை வீடுகளில் சமாதானம் இல்லை? சங்கீதம் 122 படி அலங்கத்திற்குள் சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லையே. எத்தனை வீடுகளில் சுகம், சுகவீனமான காரியங்கள். எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? நான் புதுசாக வந்தவங்களை கேட்கல, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா கேட்கிறேன். ஐயா, எங்கள் வீட்டில் 2 நாள் நல்லா இருந்தா மீது 5 நாள் போராட்டமாக தாயா இருக்கு. நிரந்தரமான சமாதானம் எங்கள் வீட்டுக்கு வேணுன்றவங்க கை வைத்து காட்டுங்களே. ஓ, மெய்யான சமாதானம், நிரந்தரமான சமாதானம். ஆமென். நான் உனக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். இந்த சமாதானத்தை யாரு கொடுக்க முடியாது? உலகம் கொடுக்க முடியாது. உலகம் என்ன? உலகத்தில் காணக்கூடிய பணமோ பொருளோ பதவியோ ஆமென் உயர் அதிகாரிகளோ கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம அனுபவிக்க முடியல. பெற்றுக்கொள்வது உண்மைதான். என்றைக்கு நமக்குள்ள இயேசு வருகிறாரோ, என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ, அன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளாக மாறிவிட்டது உண்மைதான். இன்றைக்கு வரை அவருடைய பிள்ளைகள் தான் நாம். ஆமாவா இல்லையா? அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். 8 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 25 வருடம், 30 வருடம் அனுபவம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் கவனிங்கள், பெற்ற சமாதானத்தை நீங்க நானும் அனுபவிக்க முடிகிறதா? இல்லை என்றால் காத்துக்கொள்ள முடிகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று சொல்லி. நம்ம வீடுகளில் இன்றைக்கு சமாதானம் இருக்கிறதா? சுகம் இருக்கிறதா? இந்த வாரம் முழுவதும் நான் சந்திக்க போகிற இடங்களில் எல்லாம் போராட்டங்கள் தான், கோர்ட்டு கேஸு தான். எதிர்பாராத கூட்டங்களை கோர்ட்டில் பார்க்க முடிகிறது. அவங்க சொன்னாங்க, இவங்க குடும்பங்கள் கோர்ட்டுக்கு வரும் நினைச்சு கூட பார்க்கல பாஸ்டர். என்ன இப்படி வந்திருக்கீங்கன்னா, அவங்க எங்களை பார்த்து தலை குனிறாங்க, நாங்கள் அவங்கள பார்த்து தலையை குனிகிறோம். ஏன்னா எங்கள் பிரச்சனை எங்கே கொண்டு போய் நிறுத்திருச்சு? கோர்ட்டுக்கு போயிருச்சு. வீட்டில் சமாதானம் இல்லை, போராட்டம். அது கடந்து போனது. அந்த சமாதானமின்மை முற்றி போய் கோர்ட்டில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நண்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சொல்கிற அஞ்ஞானிகளை சொல்லலை, விஞ்ஞானிகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நம்மளை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் திருவிருந்தில் பங்கு பெறுகிற எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து சண்டை போட்டு கோர்ட்டும் கேசுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சத்ரு, சாத்தான். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் தருகிற சமாதானம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு கடந்து போகணும் அல்ல. உலகம் தர முடியாத சமாதானம், எப்போது உங்களோடு கூட இருக்கிற சமாதானம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன தருவாராம்? ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்திலே கொடுக்கிறவர். ஆமென். சத்துவத்திலே ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். ஐயா, நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என் அண்டையில வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களே இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு என்னிடத்தில் அழுகையோடும் புலம்பலோடு வருவீர்கள், நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன். துக்கத்தோடு வருவீர்கள், நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். கண்ணீரோடு கூட வருவீர்கள், நான் உங்களை களிப்பாக்குவேன் என்று சொன்ன அருள்நாதர் இயேசு இந்த 7வது மாதத்திலும் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். யாருக்கு? ஆவியிலே சோர்ந்து போயிட்டீங்களோ,
உங்கள் ஆத்துமாவில சோர்ந்து போய் வந்திருக்கீங்களோ, ஐயா என் சரீரத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு பலன் வேணும், எனக்கு இன்னைக்கு சத்துவம் வேணும், எனக்கு இன்னைக்கு சமாதானம் வேணும், எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இன்னைக்கு பலன் வேணும், சோர்ந்து போகாதீங்க. நீங்க நான் நம்பி வந்திருக்கிற இயேசு இன்றைக்கு நமக்கு பலன் தருவா, நமக்கு அவர் பலன் தருவா. என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. இன்றைக்கு டோட்டலா தேவ சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், தீமையை வெறுக்கிறேன். ஒப்புக்கொடுங்கள், நிச்சயமா கர்த்தர் பூரணமான சமாதானத்தை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறோம். யாருக்கே சமாதானத்தை கொடுப்பாராம்? பவுல் சொல்லுகிறார், அவர் யூதராக இருந்தால் என்ன, அவன் கிரேக்கன் இருந்தால் என்ன, எல்லாருக்கும் தேவன் சமாதானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ஆமென். அவை அவருக்கு முன்பாக ஏழை பணக்காரன் அல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல, அனுபவம் உள்ளவன் என்று அல்ல. யாரா இருந்தால் என்ன, தன்னை தாழ்த்துகிற பொழுது தேவன் அவனுக்கு கிருபைகளை அளிக்கிறவர், நிச்சயமாய் தர வந்திருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னுடைய பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா மனுஷனுடைய பலன் ஆமென் அது குறிப்பிட்ட அளவு தான் சாதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஒரு எல்லை மட்டும்தான் இருக்கும். ஆனா தேவன் ஒரு மனுஷனை பலப்படுத்தினால் அவன் ஒரு அசாதாரணமான மனிதனாக மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நியாயாதிபதியின் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைந்தருளும், என்னை நீ பலப்படுத்தும். கதறுகிறான். கவனிங்கள், கடைசி சூழ்நிலைகள், அவன் மரிக்கும் தருவல் நிற்கிறான், இருபுறமும் சுவர்கள், 2 பக்கமும் கட்டி வைத்து விட்டார்கள், கண்கள் புடுங்கப்பட்ட நிலைமை, ஜீவன் அவனை விட்டு போகக்கூடிய கடைசி நிமிடங்களிலே அவன் தேவ சமூகத்தில் கேட்கிறான் பாருங்க. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் என்பதை அவன் அறிந்ததினாலே, கர்த்தாவே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை பலப்படுத்தும், என்னை நினைந்தருளும். ஆண்டவர் நினைத்தாரா? பலப்படுத்தினாரா? எத்தனை பேர் பலப்படுத்தினாரா? எங்கிருந்து பலன் வந்துச்சுன்னு தெரியல. அது என்ன பெரிய பலன் தெரியுமாயா? பரிசுத்த ஆவியானவர் உண்டாகிற பலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது பலன் அடைவீர். சொல்லுங்க, என்ன செய்வீங்களா? பலன் அடைவீர். பலவீனம் அடைவீர்களா? பலன் அடைவீர்களா? பலன் அடைவீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆவியானவர் நமக்குள் இருந்தா பலனா பலவீனமா? பலன். சொல்லுங்க, அப்ப அவர் நமக்குள் இருந்தா பலன்றவங்க கை வைத்து காட்டுங்க. பலன். பலன். இந்த ஒரு விஷயம் நினைத்தாலும் என்னை பலப்படுத்தும். இந்த வார்த்தையானது பழைய ஏற்பாடு காலங்கள் அபிஷேகம் வந்து போய்விடும். இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நிரந்தரமா உங்க மேல இந்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். பலன் வந்துச்சு பாருங்க. 3000 பேர் அவுட். ஆமாவா இல்லையா? அந்த கட்டடங்கள் இடிந்து விழுந்து எத்தனை பேர் அவுட்டு? ஐயோ, இன்றைக்கு ஒரு வேளை யா எதிரிகள் எனக்கு சூழ்ந்து இருக்கிறார்கள், பாளையம் இறங்கி ஒவ்வொரு நாளும் என்னை மேற்கொள்ள பார்க்கிறார்கள். சொந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சிம்சோனை பலப்படுத்தினவர் அவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். இன்றைக்கு சிம்சோனை போல ஒரு விஷயம் நீங்க கேட்டுடுங்க. ஐயா, அந்த ஒரு தரம் என்னை நினைந்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. அவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்துவாரா? பலப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நூல்பட்ட கயிறு போல, அதாவது நெருப்புப்பட்ட கயிறு போல அப்படியே தாத்தாரா போகுது ஒரு செகண்ட்ல. ஆமென். ஒரு சிங்கத்தை ஒரு எப்படி பிக்கிறான்னா பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி பிக்கிறத போல பிச்சு போடுறான், அவ்வளவு எளிமையா. ஏன் காரணம் என்ன? அவன் பலவீனம் உள்ளவன் தான், ஆண்டவர் அவனுக்குள்ள போறதுனால அவன் பலவீனங்கள் மாறுகிறது. தேவன் அவனை பலப்படுத்துகிறார். எதனால? பரிசுத்த ஆவியினால உண்டாகிற பலன். அப்ப இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், நம்மளால எதையும் சாதிக்க முடியாது, நம்மளால சமாதானத்தையும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடு கூட வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எப்போதும் இருந்தால் நான் பலனாக இருக்க முடியும். நாம ஜீரோ தாங்க, அவர் நமக்குள்ள வந்தா நம்ம எல்லாம் ஹீரோ. 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜீரோவா தான் இருந்தேன். இப்ப சொல்ல முடியும், சாத்தானுக்கு முன்னாடி நான் யாரு? ஹீரோ. அன்றைக்கு சாத்தானுக்கு முன்னாடி நான் யாரு? ஜீரோ. ஜீரோ. இப்ப நான் யாரு? ஹீரோ. நீங்களாம் யாரு? ஹீரோ. யாருக்கு முன்னாடி? சாத்தானுக்கு. சாத்தானுக்கு முன்னாடி நான் ஜீரோவா இல்ல ஹீரோவா? ஹீரோ. ஹீரோன்றவங்க கைவித்து காட்டுங்க. சாத்தானுக்கு முன்னாடி நான் சூப்பர் ஸ்டார் கைவித்து காட்டுங்க. சூப்பர் ஸ்டார் யாரு? நாம தான். ஏமேன். நான் சொல்ல உண்மைதானே. என்னால் அல்ல, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். இருக்கிறதுனால நான் ஹீரோ. இருக்கிறதுனால யாருன்னா ஹீரோ. ஜீரோவா இருந்தேன் எப்ப? அப்ப. இப்ப எப்படி இருக்கிறேன்? அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறா? நிச்சயமா நீங்க பலன் பெற்று தான் போக போறீங்க, சுகத்தோடு தான் போக போறீங்க, ஆசீர்வாதத்தோடு தான் போக போறீங்க.
தாவீதை தேவன் பலப்படுத்தார் பாருங்க, வாசிங்களே. சங்கீதம் 89:21 கர்த்தருடைய கை அவனோடு உறுதியா இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொன்ன, என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயமே அவனை பலப்படுத்தும். என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும், என் புயமே தாவீதை பலப்படுத்தும். இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்க நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சிம்சோனை பலப்படுத்தினவர் தாவீதையும் பலப்படுத்துகிறார். தாவீது பலனடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொன்னான், நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் வாயில் இருக்கும். அது தாவீது வாழ்க்கையில் இருந்ததனாலதான் தாவீதை தேவன் பலப்படுத்தினார். ஆடுகளை மேய்த்த அவனை தேவன் அரசனாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நாவுகள்ல துதி ஸ்தோத்திரங்கள் எழும்ப எழும்ப ஒரு எண்ணம் புரியாத பலன் தாவீதை பலப்படுத்தியது. அவருடைய புயமே தாவீதை பலப்படுத்தியது. ஹல்லேலூயா. அது மாத்திரமா? லூக்கா 22:43 வாசிங்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்தில் ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசுவை பலப்படுத்தினான். அப்ப ஆண்டவரா இயேசுவை பலப்படுத்த ஒரு தூதன் தேவைப்பட்டது. எலியா அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சோர்ந்து போய் விட்டான். போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும், இதெல்லாம் தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் அன்றைக்கு எலியாவை பலப்படுத்த ஒரு தூதன் தேவைப்பட்டான். ஆமென். சூரச் செடியில் சோர்ந்து போன எலியாவை தட்டி எழுப்பினார். நான் இன்னும் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமாக இருக்கிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எழும்பு, எழுந்து பலப்பட்டு புறப்பட்டு போ. மீண்டும் அவன் அசாதாரணமான காரியங்களை தன் தூதன் மூலமா தட்டி எழுப்பினார். என்ன தெரியுமா? வார்த்தை. அந்த வார்த்தை எலியாவை பலப்படுத்தியது. தூதன் மூலமா சொல்லுகிற வார்த்தை அருள்நாதர் இயேசுவை பலப்படுத்தியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் இந்த 7வது மாதத்தின் தேடி வந்திருக்க நண்பு ஜனமே, தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். சிம்சோனை பலப்படுத்தினவர், தாவீதை பலப்படுத்தினவர், அருள்நாதர் இயேசுவை பலப்படுத்தினவர். அவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். பரிசுத்த ஆவி சிம்சோனில் இறங்கி வந்தது, பலனடைந்தான். இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கிற துதிவீரனாய் தாவீது காணப்பட்டதனாலே அவன் பலனடைந்து அரசனாய் மாறினான். அருள்நாதர் இயேசுவை வசனம் பலப்படுத்தியது. இன்றைக்கு இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமா நீங்க திரும்பி போகும்போது ஒரு பலத்தோடு, சமாதானத்தோடு, சுகத்தோடு தான் நீங்க போவீங்க. அவருடைய வசனம் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அந்த வசனம் நம்மளை பலப்படுத்தும். ஆமென். அப்ப தொடர்ந்து இந்த விட்ட வேலையை திரும்ப செய்ய முடியும், எனக்கு பலன் உண்டு நம்புறீங்களா? ஆமென். ஐயா என்னால செய்ய முடியல என்று அல்ல, செய்ய முடியும். அந்த பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போட போகிறார். உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க போகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தால் நீங்கள் எப்படி பெறுவீங்களா? பலன் அடைவீர்கள். ஆமென். அந்த மகிழ்ச்சியே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. சொல்லுங்க, கையை வைத்து, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, இயேசு கிறிஸ்துவா எல்லாவற்றையும் 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 செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, 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 எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. சோர்ந்து போகிற எனக்கு, சோர்ந்து போகிற எனக்கு பலன் கொடுப்பா. தேவன் பலன் கொடுப்பா. சத்துவம் இல்லாத நேரங்களில் எல்லாம், சத்துவம் இல்லாத நேரங்களில் எல்லாம் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆண்டவர் சொன்னார் சங்கீதத்தில் வாசிக்கிற வண்ணமா, என் ஜனத்திற்கு நான் இன்றைக்கு பலன் கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். 21:11 காட்டினார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவர், தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆசீர்வாதம், பலன் வேணும் என்று சொன்னார். ஐயா எனக்கு இந்த பலன் வேணும். சிம்சோனை பலப்படுத்தினவர் என்னையும் ஒரு விசை பலப்படுத்தும். சிம்சோன் கேட்டான், கர்த்தாவே ஒரு விசை என்னை நினைந்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று கேட்டான். இப்பொழுது நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறேன், ஆண்டவரே என் ஜெபத்தை நினைந்தருளும், என் கண்ணீரை நினைந்தருளும், என் விண்ணப்பத்தை நினைந்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று கேட்க போகிறேன். அவர் இன்றைக்கு எனக்கு ஒரு சுகம் தரப்போகிறார். அவர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் என் வீட்டுக்கு இன்றைக்கு சமாதானம் கொடுக்க போகிறார். நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். என் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, யாருக்கு தேவை அவங்க மாத்திரம் கேட்க போறீங்க. எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலன் வேணுன்றவங்க, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இன்றைக்கு இவ்வளவு நேரம் நீங்க காத்திருக்கிறீங்கல்ல,
தொடர்ந்து காத்திருக்க போறீங்கல்ல, நீங்க சும்மா போவது தேவ சித்தமா அல்ல. என் ஜனத்தை நான் பலப்படுத்துவேன். யாரை? தன்னுடைய ஜனத்தை அவர் பலப்படுத்துகிறவன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நான் பலப்படுத்துவேன், நான் ஆசீர்வதிப்பேன், நான் சமாதானத்தை கொடுப்பேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யாருக்கு இந்த சமாதானம் தேவை? யாருக்கு இந்த விடுதலை தேவை? யாருக்கு இந்த பலன் தேவை? ஆத்மாவில சோர்ந்து போய் வந்திருக்கீங்களோ? சரீரத்துல சோர்ந்து போய் வந்திருக்கீங்களோ? உங்க ஆவியிலே கலங்கி போய் கலக்கத்தோடு வந்திருக்கீங்களோ? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை போல மூடிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் இருதயங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. நன்றி ஆண்டவரே.